விநாயக பெருமானினுடைய திருவுருவம் அதி அற்புதமான திருவுருவமாக நமக்கு உண்டு. அவர் ஒரு தந்தத்தை கொண்டவர், அதனால ஏக தந்தன் என்ற பெயர்நாமா உண்டு. 2 முரம் போன்ற செவிகளை கொண்டவர், அதனால சூர்பகர்ணர் என்ற பெயர்நாமா உண்டு. இந்த முரம் போன்ற செவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, பிறவி பெருங்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்களாகிய நம்மை முக்தி கடலிலே கரை சேர்ப்பதற்காக அப்படி பொறுமையா காத்து வீசுதா. அதனால்தான் முரம் போன்ற செவிகளை கொண்டிருக்கிறார். 3 நேத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்னி, சூரியன், சந்திரனாக 3 கண்களை கொண்டவராக விநாயக பெருமான் உண்டு. 4 புஜங்கள், 5 கரங்கள் கொண்டிருக்கிறார். அந்த 5 கரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கரத்திலே கும்பத்தை வைத்திருக்கிறார், அது படைத்தல் தொழிலை காட்டுகிறது. 2வது கரத்திலே சுவாமி மோதகம் வைத்திருக்கின்றார், காத்தல் தொழிலை காட்டுகிறது. 3வது கரத்திலே அங்குசமும் 4வது கரத்திலே பாசமும் வைத்திருக்கிறார். இந்த அங்குச பாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு யானையை அடக்குவதற்கான ஆயுதமாக இது விளங்குகிறது. விநாயக பெருமானை அடக்கக்கூடியவர்கள் எவருமே கிடையாது என்பதை காட்டுகின்ற விதத்திலே அங்குச பாசம் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்குசம் அழித்தல் தொழிலை காட்டுகிறது, பாசம் மறைத்தல் தொழிலை காட்டுகிறது. தந்தம் வைத்திருக்கக்கூடிய மற்றொரு கரம் நமக்கு அருளல் தொழிலை காட்டுகிறது. அப்படி பஞ்ச கிருத்தியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் செய்யக்கூடியவராக இந்த விநாயக பெருமான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மிருக முகம் கொண்டிருக்கிறார், தேவ சரீரம் கொண்டிருக்கிறார், பூத வயிறு கொண்டிருக்கிறார், கீழே யக்ஷ பாதங்கள் கொண்டிருக்கிறார். ஒரு தந்தம் இருக்கக்கூடியது ஆண் பாகமாய், தந்தம் இல்லாதது பெண் பாகமாய், மிருகம் இருக்கக்கூடியது அக்ரிணையாய், கீழே இருக்கக்கூடிய சரீரம் நமக்கு உயர்தினையாய், இப்படி அக்ரிணையாய் உயர்தினையாய் நமக்கு ஆணாய் பெண்ணாய் சுவாமி அந்த இடத்திலே மிருகமாய், தேவராய், மனிதராய், யக்ஷராய், பூதமாய், இப்படி அனைத்துமே அண்ட சராசரங்கள் எல்லாம் தனக்குள்ளாரே அடக்கி கொண்டு ஓங்கார பிரணவமூர்த்தியாக அற்புதமான காட்சியாக அவர் திருவுருவம் உண்டு என்பதை நமக்கு காட்டுகிறது. அதனால்தான் 5 கருத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம்பிறை போல எய்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று நமக்கு சொல்லி வைத்தார்கள். இத்தனை விசேஷங்கள் கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம எளிமையா வழிபடுவதற்கு தான் அருகை பயன்படுத்துகிறோம். இந்த அருகு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அருகானது ஒரு இடத்திலே விளைந்து கொடி போல் பலர்ந்து 6 இடங்களிலே சென்று வேரூன்றி இருக்கும். அதனால்தான் அருகு போல் வேரூன்றி அப்படின்னு ஒரு பழமொழியே நமக்கு சொல்வார்கள். இப்படி விநாயக பெருமான் நமக்கு உடலிலே இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள்ல கீழே இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலே இருக்கக்கூடியவர். அதனால்தான் அந்த இடத்திலிருந்து ஒரு ஆன்மாவை யோக நிலைக்கு ஏற்றி சென்று குண்டலினி யோகம் மூலயமாக முக்தியை நமக்குள்ளாரே காட்டக்கூடியவர். அதனால்தான் அருகினாலே அவரை வழிபடும் பொழுது நமக்கு அந்த சூடு தணிந்து நமக்கு 6 சக்கரங்களை தாண்டி 7வது சக்கரமாக இருக்கக்கூடிய சஹஸ்ரநாமத்திலே நாம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விசேஷங்களை கொண்ட இந்த விநாயக பெருமானை நாம் வணங்கும் பொழுது, அதுவும் அருகினால் அர்ச்சித்து வணங்கினோம் என்றால் அவர் நமக்கு சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து சகல சௌபாக்கியங்களையும் அருள்வார்.